ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 18/12/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சிவராத்திரி, சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கூலிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். தனுசு லக்னம் இருப்பு 5 நாழிகை 8 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:24 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:51 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:34 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று மாலை 4 மணி 3 நிமிடங்கள் வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 3:51 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 4:54 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:34 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. இந்த அஸ்வினி பரணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்திரபெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய் தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு இந்த நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான சுபகாரியங்கள் அற்புதமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, அதாவது இந்த தேய்பிரையில் வர சதுர்த்தசி சிவராத்திரி, அது ரொம்ப விசேஷம். அதனால் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ரத்தையாக வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக யோசனையோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள்லாம் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகி எரிச்சலை ஏற்படுத்தலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அதில் என்ன விசேஷங்கிறல 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் வரை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. அதுவும் ஜென்மராசி ரிஷபராசி அவருக்கு ரொம்ப உச்சிதமான ஒரு ராசி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் நுட்பமான சில வேலைகள் எல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று காத்திருக்கிறது. இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, சிட்டிஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் மாற்று மருத்துவம் இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஆற்றல் மிக்க செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியான முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் மனசில் கிளேசங்கள் இருக்கலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் மனசு ஏன்னா மனோகாரகன் உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கனால ஓரளவுக்கு குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் அப்புறம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் தைரியமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடி காட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகி ஒரு அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனபாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தருவார். அதேமாதிரி இந்த ஆட்டோ வேன் இதெல்லாம் ஓட்டுறா பாருங்க, அவளுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி கண்டிப்பாக கடன் சுமை குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு நூதன பொருட்சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் மனோகாரகன் ஜென்மராசியில் இருந்தாலே கொஞ்சம் தலை அப்படி எப்படி சுத்தம், சில சமயம் சந்தோஷமும் இருக்கும். அதனால் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கவலைகள் வரும்போது அப்படியே ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், ரொம்ப விசேஷமாக இருக்கணும். சரியா? அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அடுத்தபடியாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து எடுக்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அற்புதமான சந்தோஷமான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷமான வாழ்க்கை மிளிரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். அதான் அட்வான்ஸு எதுன்னு கேட்கணும்னு நினச்சிருந்தேன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல அற்புதமாக சந்திர பகவான் உலா வர்றதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் கடும் நெருக்கடிகள் இருக்கலாம். வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஸ்ரத்தையாக இருக்கணும். ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கேர் எடுத்துகிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கவலைகளே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாளாக சக்க போடு பிழிஞ்சு எடுத்துட்டார் சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருந்துட்டு. இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வந்துவிட்டார். சந்திராசிரமம் எடுத்துனாலே ஓரளவுக்கு மனசில் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்க.
அதேமாரி உத்தியோகத்திலிருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த இன்னல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்புவது கொஞ்சம் 2 கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.